ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு குருமான்னு சொல்லலாங்க. அதுவும் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த குருமா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. இது கூடவே 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி குருமா மாதிரி ஆயிரும். அதனால் ஒரே ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாங்க. அதே போல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்க்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு நம்மளுக்கு குருமா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் கருகி போயிடக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் சேர்த்து நம்ம நல்லா அந்த சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நம்ம முழுமையாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் நீல வாக்கில் கத்திரிக்காய் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தக்காளி வெங்காயமும் தேங்காயும் நம்மளுக்கு நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயிலில் அதனோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதனால் 2 மினிட்ஸுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கத்திரிக்காயெலாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டமெல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்த பிறகு தண்ணி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம்.
பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துர்லாங்க. சேர்த்துட்டு ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். கலந்த பிறகு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 5 மினிட்ஸுக்கு இதை நல்லா குக் ஆகி வரணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா கொதித்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்குன்னு. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு குருமான்னு சொல்லலாங்க. அதுவும் சூடான ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சிங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.